கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 20/5/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் இந்த நாளை குறித்து செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அது நல்ல நாள் அல்ல என்பதை குறித்து தங்களுடைய நம்பிக்கையிலே அவர்கள் விதமாய் பேசுகிறார்கள். தேவ ஜனங்களுக்கும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கிறது. அதிலே நல்ல நாள், கெட்ட நாள், ராகு காலம், அல்லாவிட்டால் மனித நம்பிக்கையிலே, மனிதனுடைய அறிவிலே பேசப்படுகிற நாள் பல விதங்களிலே சொல்லுகிறார்கள். அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. பரிசுத்த வேதாகமும் இறைவன் இயேசு ஒவ்வொரு நாளையும் படைத்து நல்லது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான, மகிழ்ச்சியான நாளாய் அமைய வாழ்த்துக்களோடு இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதுமில்லை. அன்பு தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உத்தமனை ஒரு நாளும் வெறுக்கிறவர் அல்ல. ஒருவேளை மனிதன் உங்களை வெறுத்திருக்கலாம், உறவுகள் வெறுத்திருக்கலாம், நண்பர்கள் வெறுத்திருக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களை நேசித்த உங்களுடைய புருஷன் உங்களை வெறுத்திருக்கலாம், உங்கள் மேல் அன்பு பாராட்டின உங்களுடைய மனைவி உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வெறுத்திருக்கலாம், பெற்றோர் உங்களை வெறுத்திருக்கலாம். யார் வெறுத்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையும் உத்தமமாய் நடக்கிறது உண்டானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெறுக்கிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்கிறவர் அல்ல. ஒருவேளை உங்களை பகைத்து உங்களுடைய நற்பெயரை கலங்கப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவதூறான வார்த்தைகளை உங்கள் மேல் பரவ செய்து உங்களுடைய கலங்கடித்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்கிற தேவனே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய வழிகளை கர்த்தருடைய பார்வையில நிறுத்தி, ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் இன்னும் அவருக்காய் நிற்பதற்கு முயற்சி எடுக்கிறது உண்டானால், கர்த்தர் உங்களை கைவிடவோ வெறுக்கவோ செய்யாதபடிக்கு உங்களை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது, இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். 8ஆம் யோபு 8:20 பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், துன்மார்க்குடைய கைக்கு உங்களை தப்புவித்து ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். காரணம், நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒன்று மாத்திரம் மிக தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார், என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார். என் கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருங்கள், கைவிடாதபடி, உங்களை கடைசி வரைக்கும் வழுவாதபடி நிலை நிறுத்துவதற்கு ஹல்லேலூயா, நாம் நம்புகிற கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார் என்று வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல புதிய நாளிலே என்னோடு கூட இந்த ஜெபத்தை இணைந்து செய்த சிறு பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப வயதில் இருக்கிறவர்கள்,
நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர், தாய் தகப்பன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரையும் தனித்தனியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து ரீபாலா துனா ரீகமா ஹந்த ரபீல்பா துனு மீரிபி ஹந்தரா லேக்கமா ஹதுரோ உஜாலத நிமா ஹந்தரா. உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடாதவர், கடைசி வரைக்கும் நடத்தி உத்தமர்களை வெறுக்காதிருக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய ஜனத்தோடு இருந்து தொடர்ந்து வழிநடத்தி காக்க ஹல்லேலூயா உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதனைகள் துக்கங்கள் மாறட்டும். ஒருவேளை இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தீமை அணுகாதபடி, பொல்லாப்பு நீங்காதபடி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்க சர்வாங்க சுகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஜெபித்து இந்த நாளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen. Amen.